இந்தியரான தீபக் பாண்டியாவுக்கும் உர்சுலின் என்ற அமெரிக்க பெண்மணிக்கும் பிறந்தவர்தான் சுனிதா. திருமணத்துக்கு பிறகு தன் பெயரை சுனிதா வில்லியம்ஸ் என்று மாற்றிக்கொண்டார். ஒரு பெண்ணுக்கு மிக மிக முக்கியமானது திருமண வாழ்வு. அதிலும் சுனிதா வில்லியம்ஸின் வாழ்வு அனைவருக்கும் ஒரு உதாரணமாக, வாழ்ந்தால் இவர்களைப் போல வாழ வேண்டும் என்ற ஆசையை தூண்டும் விதமாக விளங்குகிறது. சுனிதாவுக்கும் அவரது கணவர் வில்லியம்ஸுக்கும் இடையே நிலவும் அன்பு நிறைந்த காதல் வாழ்க்கை மிக மிக அரிதானது. இருவருமே ஹெலிகாப்டர் ஓட்டும் பைலட்டுகளாக தங்கள் பணி வாழ்வினை தொடங்கினார்கள். 1987 இருவருக்கும் இடையே காதல் அரும்பி பின்னர் திருமணம் செய்து கொண்டனர். 20 ஆண்டுகளுக்கும் மேலாக அன்பு மயமான வாழ்க்கை நடத்தி வருகின்றனர் சுனிதா வில்லியம்ஸ் தம்பதியினர். சுனிதா விண்வெளியை தனது பணியாக கொண்டபோது அதற்கு மறுப்பு ஏதும் சொல்லவில்லை அவரது கணவர் மைக்கேல் வில்லியம்ஸ். அது மட்டுமல்ல, சுனிதாவின் மேல் மீடியாக்களின் வெளிச்சம் விழும்போதெல்லாம் தன்னை முன்னிறுத்திக் கொள்ள அவர் முயற்சிக்கவே இல்லை. தனது பணியை அவர் அமைதியாக செய்து வந்ததோடு மனைவிக்கு எல்லா விதத்திலும் ஊக்கமும் உற்சாகமும் அளித்தார். சுனிதா வில்லியம்ஸ் மைக்கேல் வில்லியம்ஸ் தம்பதிகளின் அமைதியான அன்பான வாழ்க்கையினால்தான் சுனிதாவால் வெற்றிப்படிகளில் தன்னம்பிக்கையோடு ஏற முடிந்தது. திருமணம் முடிந்து சுனிதா விண்வெளியை அடுத்த கட்ட வேலையாக தேர்ந்தெடுத்த போது அவரது கணவர் சட்டத்தை பாதுகாப்பவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் பணியை தேர்ந்தெடுத்தார். சுனிதாவின் ஒவ்வொரு கட்ட வளர்ச்சியின் போதும் அவரது விண்வெளி பயணங்களின் போதும் உறுதியான அஸ்திவாரம் போல அவர் அமைதியாக பூமியில் காத்திருந்தார். சிக்கலான சூழ்நிலைகளில் எப்படி அமைதியாக சிந்திப்பது, எந்த வகையிலான முடிவுகளை எடுப்பது போன்றவற்றில் வில்லியம்ஸின் வழிகாட்டுதல் சுனிதாவுக்கு பேருதவியாக இருந்தன. உலகமே கொண்டாடும் ஒரு விண்வெளி வீராங்கனையை மனைவியாக கொண்ட அவர் சிறிதும் பொறாமையோ காழ்ப்புணர்வோ இல்லாமல் சுனிதாவை தன் இதயத்தில் தாங்கினார். தனக்கு பிடித்தமான மதத்தை கடைப்பிடிக்கும் உரிமை சுனிதாவுக்கு இருந்தது. அதே போல தனது தந்தை வழி நாடான இந்தியாவிலிருந்து ஒரு பெண் குழந்தையை தத்து எடுக்க வேண்டும் என்று அவர் எண்ணியதற்கும் வில்லியம்ஸ் மறுப்பு ஏதும் சொல்லவில்லை. சுருக்கமாக சொன்னால், ஒரு கணவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக மைக்கேல் வில்லியம்ஸ் வாழ்கிறார். அதே போல ஒரு மனைவியாக தன் கணவனுக்கு பெருமை சேர்த்து பூரிக்கிறார் சுனிதா வில்லியம்ஸ். எளிமையான வாழ்க்கை மிகப்பெரிய சாதனைகள் என்பதே சுனிதா வில்லியம்ஸ் மைக்கேல் வில்லியம்ஸ் தம்பதியினரின் கொள்கை.